Hi students, இப்போ 7th sum பார்க்க போறோம். அதாவது let a equal to the set of all natural numbers less than 8, b equal to the set of all prime numbers less than 8, c equal to the set of even prime number, verify that அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இதுவே தமிழில் பார்த்தீங்கன்னா a என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். ஓகே, b என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம், c என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. முதல்ல நீங்கள் வந்து a வேல்யூ b வேல்யூ c வேல்யூவை நம்ம முதல்ல எடுத்து எழுதணும். அதுக்கப்புறமா நம்ம சம் போகலாம். ஓகே, இப்போது a வேல்யூ பாருங்கள், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸி தான். தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? நமக்கு தெரியும் 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லெஸ் தேன் 8னா 1 2 3 4 5 6 7. ஓகே, பி பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். ஆல்ரெடி செகண்ட் சம்மில் பார்த்தோம். ப்ரைம் நம்பர்னால் அதே நம்பரால் தான் அது டிவைட் ஆகும். டிவைட் ஆனாலும் ஆன்சர் 1 வரணும் அப்படின்னு பார்த்தோம். ப்ரைம் நம்பரில் 1 வரக்கூடாதுன்னு பார்த்தோம். ஸோ 2 3 5 7. ஓகே, ஏன்னா லெஸ் தேன் 8. அடுத்து சி பாருங்கள், செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ஈவன் ப்ரைம் நம்பர், ஈவன் நம்பர்னாலே அது ப்ரைம் நம்பராக வராது. அப்படியே வந்தாலும் 2 மட்டும்தான் வரும். ஏன்னா 2/2 தான் 1 வரும். 4/2 போட்டால் 2 வரும். 8/2 போட்டால் 4 வரும். ஸோ ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர், அது என்னன்னா 2. இது உங்களுக்கு 1 வேர்டில் கூட கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தமிழ்லையும் அதே சொல்லிடுறேன், சாரி. இப்போ 8ஐ விட குறைவான இயல் எண். இயல் எண்கிறது வந்து நேச்சுரல் நம்பர். இயல் எண் 1ல் ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 6 7 8க்கு கம்மியாக தான் இருக்கணும். பி பார்த்தீங்கன்னா 8ஐ விட குறைவான பகா எண். பகா எண்ணுன்னா அந்த நம்பராலையும் அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகணும். டிவைட் பண்ணால் ஆன்சர் 1 வரணும். அதனால் 2 3 5 7 தான் 8க்குள்ளே வரக்கூடிய பகா எண்கள். இரட்டைப்படை. இரட்டைப்படைனாலே என்ன? 2 4 6 8 அந்த மாதிரி உள்ளது. அதில் பகா எண் எது அப்படின்னா 2 மட்டும்தான். ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா? ஈக்குவேஷனை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் A intersection B cross C equal to A cross C intersection A B cross Cன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம LHS மட்டும் எடுத்துக்க போகிறோம். LHSல என்னென்னா, இப்போ கொஞ்சம் நம்ம நிறைய சம்ஸ் பார்த்துட்டதுனால உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் போடும்போது கொஞ்சம் டைமும் சேவ் பண்ணணும் இல்லையா? ஸோ டைரெக்டாக போடுங்க. இப்போ நம்ம ஒரு 6-7 சம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஒரு ஸ்டெப்பாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் டைம் போகும். ஏ என்ன இங்கே இருக்குது, பி என்ன, ரெண்டுலையும் இன்டர்செக்ஷன். காமனான நம்பர், பொதுவான எண்கள். 1 இருக்கா? இல்லை. 2 இருக்கா? இருக்கு. 3 இருக்கு. 4 இல்லை. 5 இருக்கு. 6 இல்லை. 7 ஆச்சா? அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பியை நான் இங்கேயே போட்டுட்டேன்னா ஓகே. இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிட்டுருப்போம். இப்போ கிராஸ் போட்டு C2ன்னு போட்டுருங்க. ஈஸி ஆயிடுச்சா? ஸோ இப்படி தான் நீங்கள் டைம் சேவ் பண்ணணும். 10th ஸ்டாண்டர்டில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டையும் பேர் பண்ண போகிறேன். 2, 2 3, 2 5, 2 7, 2. ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது RHS பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? RHS பார்க்க போகிறோம். RHS என்ன? ஃபஸ்ட்டு A cross C, அடுத்து B cross C. இது மட்டும் என்ன தனியாக போட்டுக்கோங்க, உங்களுக்கு குழப்பம். ஃபஸ்ட்டு A cross Cயை மட்டும் போட்டுருங்க. A இங்கே இருக்குது, C இங்கே இருக்குது. அப்படியே கிராஸ் பண்ணி எழுதிடுங்க. 1, 2. இது ரெண்டையும் இப்படி மைண்டில் இப்படி கை கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியலைன்னா. 1, 2 2, 2
3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஆச்சா? அடுத்தது B cross C. ஓகே, B cross C என்ன? Bயும் Cயும் தான். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ இது ரெண்டுலையும் என்ன சொல்லியிருக்காங்க? இன்டர்செக்ஷன் A cross C இன்டர்செக்ஷன் B cross C. ஓகே, இப்போ பாருங்க ரெண்டுலையும் என்னென்ன காமனாக இருக்குது? 1, 2 இல்லை, 2, 2 இருக்கு, 3, 2 இருக்கு. ஓகே, 4, 2 இல்லை, 5, 2 இருக்கு, 6 இல்லை, 7, 2 இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் 2 பாருங்க, 1 and 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஃப்ரம் 1 and 2 ஆச்சா? இப்போ என்ன ஆச்சு நமக்கு? 1 and 2ல from equation 1 and 2 LHS equal to RHS, hence verified. போட்டுடலாமா? ஓகே, இப்போ பாருங்க அடுத்தது